ஏய் என்னப்பா இது எல்லாமே வித்தியாசமா இருக்கு, டிஃபரெண்ட் டைப்பா அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. பெரியப்பா நானும் போய் உட்கார்றேன், நம்ம ஒரு கேம் விளையாடலாம். நாங்களும் மேல ஒரு கேம் தாமா விளையாடிட்டு இருந்தோம். ஓய் சிந்து, அர்ஜுன் தாஸ் பண்றதெல்லாம் பாத்தியா? இவர் வயசை பார்த்தா கேம் விளையாடுற மாதிரியா இருக்கு. இவரே கேம் விளையாட வந்துட்டா அப்புறம் நாங்கள தீர்த்த யாத்திரைக்கு போறது. ஐயோ அருணனா, முதல்ல நீங்க இத விடுங்க, இங்க வந்து உட்காருங்க. உட்கார்ந்துட்டேன், போதுமா? எல்லாரும் உட்கார்ந்துட்டீங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்மா நான் கிட்டத்தட்ட உட்கார்ந்த மாதிரி தான். சரி சரி, நம்ம நேரா விஷயத்துக்கு வருவோம். இப்போ நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லு. வெரி குட். இந்த கேம் பேர் வந்து பாசிங் டு பாசிங். ஓகே, ஒருத்தர் வந்து क्वेश्चन எடுக்கணும். அருணனா, அத நீங்க எடுங்க. எடுத்தாச்சு, அடுத்து என்ன பண்ணனும் சொல்லு. நான் மியூசிக் ஆன் பண்ணதும் நீங்க இந்த क्वेश्चனை பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பாஸ் பண்ணனும். நான் பாட்டு ஆஃப் பண்ணதும் யார்கிட்ட இந்த क्वेश्चन இருக்கோ அவங்க தான் அவுட் ஆவாங்க. அவுட் ஆனவங்க கிட்ட என்ன சொன்னாலும் அவங்க அத செய்யணும். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா இல்ல இன்னொரு வாட்டி புரிய வைக்கணுமா? ஐயோ எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுமா, நீ கேம் ஆரம்பி. பெரியப்பா நீங்களா? நீங்க தான் ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிட்டீங்க. இப்போ நீங்க இங்க வந்து சென்டர்ல நிக்கணும். போங்க போங்க. கண்டிப்பா, விளையாட்டுன்னு வந்துட்டாலே நாங்க சிங்கம் மாதிரி சீருவோம். சொல்லுமா என் செல்லக்குட்டி, கேம்ல அவுட் ஆனதுனால இந்த அர்ஜுன் தாஸுக்கு நீ என்ன தண்டனை கொடுக்க போறேன்னு சொல்லு. நான் ஒரு 4 விலங்குகளுடைய பேர் சொல்லுவேன். அட என்ன புள்ளடா, நீ காட்டுல தான் நிறைய மிருகங்கள் இருக்குமே, உனக்கு 4 பேர் மட்டும் தான் தெரியுமா? அதுல இருக்க ஒரு விலங்கோட பர்சனாலிட்டி உங்களுக்கு அப்படியே மேட்ச் ஆகும். அந்த விலங்கு எப்படி கத்தும் நீங்க ஒரு வாட்டி பண்ணி காட்டுங்க, நாங்க அதை அப்படியே ஒத்துக்கிறோம். உங்களால முடியுமா முடியாதுன்னு மட்டும் சொல்லுங்க. நான் இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். முதல்ல நாய், ஆட்டுக்குட்டி, குரங்கு, அப்படி இல்லைன்னா சிங்கம். சிங்கமா? சிங்கத்தோட கர்ஜனையே இப்ப எல்லார் முன்னாடியே நான் கர்ஜித்து காட்டுறேன். நான் சிங்கன்றதுல உனக்கு இப்ப சந்தேகம் வரல? நீங்க உட்காருங்க. ஆஹா, அழகி எனக்காக ஏங்குறாங்கிறது அவ கண்ணில் படம் பார்க்குற மாதிரி அப்படியே தெரியுது. இந்த வாட்டி கண்டிப்பா நான் அவளை எந்த விஷயத்திலும் ஏங்க விட மாட்டேன். எனக்கு தெரியும் இன்னைக்கு நீங்க என்னால சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா என்னைக்கு நான் என்ன பத்தின உண்மையை சொல்றேனோ அன்னைக்கு என்னாலேயே உங்க சந்தோஷம் எல்லாமே போயிடும். என்ன மன்னிச்சிடுங்க. அத்தை, எனக்கு யாராவது ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது நான் என்னோட கைகளால நாளைக்கு புலாவ் செய்ய போறேன். நல்லா கேட்டுக்கோங்க, பிரீத்தி பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. பிரீத்தி நீ எதுவுமே செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. எங்க எல்லாருக்கும் உன் கையால அழகா புலாவ் செஞ்சு கொடுத்தாலே போதும். சந்தோஷம். டேய் பொறுக்கு பாயல, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அதை எப்படி ஒத்துக்க முடியும்? அட, அம்மா கையால புலாவ் சாப்பிடணுங்கிறதுக்காக
அம்மாவோட தண்டனை கேன்சல். இல்ல நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூல் போடுறீங்க, இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. நான் முன்ன பின்ன விலங்கு மாதிரி கத்துனதே இல்ல. ஆனா என்ன நீங்க விலங்கு மாதிரி கத்த சொன்னீங்க. ஆனா சொன்னபடி செஞ்சல. அதே மாதிரி செய்ய சொல்லணும். விளையாட்டுன்னா ஒரு சட்டம் இருக்கும், அந்த சட்டத்தை யாரும் மீறக்கூடாது. அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். என்ன எப்படி தண்டிச்சீங்களோ அதே மாதிரி என் பிரீத்தியையும் நீங்க தண்டிச்சுதான் ஆகணும். அர்ஜுன் தாஸ், தாங்கள் சொல்ல வரும் கருத்து என்னவோ? உன் வாழ்க்கை பூரா உன் பொண்டாட்டி சமைக்கிற புலாவை சாப்பிட வேண்டாமா? ஒரு நிமிஷம் பிரீத்தி, ஒரு நிமிஷம் அத வரேன். என் பொண்டாட்டி டேரிங்கா ஒண்ணு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீ வாமா, வா வந்து உட்கார். ஹாய் 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 ஹாய், அப்படியே மயக்கி விட்டானா. சரி நீங்க விளையாட்ட ஆரம்பிங்க. வாங்க உட்காருங்க. உன்னோட யோசனையும் பேச்சும் எப்போ வாயாடி மாதிரி தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி நடந்துக்காம ஒழுங்கா பண்ணு. இங்க பாரு அருண், நான் ஏதாச்சும் பேசினா என்ன வாயாடின்னு சொல்லுவ. நீ வந்து ஏன் வாயை அடக்க பாக்குற? முதல்ல உன் வாயை அடக்கு. நீ பிறக்கும் போதே மிளகாவை சாப்பிட்டு தான் பிறந்த, அதுக்காக பேசும்போது மிளகாவை சாப்பிடுவியா? எனக்கு இந்த விளையாட்டை சுத்தமா பிடிக்கல. நான் என் ரூமுக்கே போறேன். ராவி, ஐயோ ராவி அக்கா நில்லுங்க. ராவி, ராவி நில்லுங்க. ஏய் செந்தோ விடு, நீ ஒன்னால கூப்பிட தேவையில்ல. அவ இங்க இருந்து ஒன்னும் பண்ண போறது இல்ல. நீ கேம் ஆரம்பி முதல்ல. சம்பந்தியம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். அந்த கடவுள் நம்மளுக்கு எவ்வளவு குழந்தை கொடுத்தாலும் சரி, ஒரே ஒரு குழந்தை மேலதான் நமக்கு பாசம் ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா? அதனால உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். உங்க 2 பொண்ணுங்கள்ல உங்களுக்கு, அதாவது சுமதி இல்ல எங்க மருமக, இந்த 2 பேர்ல யார் மேல பாசம் அதிகம்? உண்மையை சொல்லுங்க. என்னோட செல்ல பொண்ணு சௌமியா தான். சரி, அதுக்கு என்ன காரணம்? ஒரு பொண்ணு இருந்த எனக்கு முதல் முறையா தாயாகிற சந்தோஷத்தை சௌமியா தான் எனக்கு கொடுத்தா. வா 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 வா. குடும்பத்துல எப்பவுமே அன்பு இப்படித்தான் ரொம்ப ஆழமா இருக்கணும். கரெக்டா பதில் சொன்னாங்க. ஓகே, இப்ப யாரும் பேசக்கூடாது. இவங்களுக்கு தண்டனை என்னன்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன். சரி, நீங்க இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும். அது நீங்க மனசுல இருந்து சொல்ற மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாம அதை யாருக்காக சொல்றீங்கன்னு தெரியணும். நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னையே நான் மறந்துட்டேன். இப்ப ராத்திரி பகல் எப்பவும் உன்னோட ஞாபகம் மட்டும்தான். உன்னை இந்த உலகத்துல இருந்தே மறைக்கணும், என்கிட்டயே வச்சுக்கணும். இதுதான் என்னோட மனசு சொல்லுது. நீ எப்படி இருந்தாலும் இந்த உலகத்துல உன்னை விட அழகு வேற யாரும் இல்லை.
அதுதான் என்னோட சௌமியா அக்கா, என்னோட செல்ல அக்கா. இவ இல்லாம எப்பவும் என்னால இருக்கவே முடியாது. ஐ லவ் யூ த மோஸ்ட் கா. அருண் அண்ணா, நீங்க தோத்துட்டீங்க. சரி, நான் என்ன பண்ணுன்னு சொல்லு. ஒரு நிமிஷம். யாரும் சொல்லக்கூடாது. ஏன் புள்ள எனக்கு மட்டும்தான் சொந்தம். நான் தான் சொல்லணும். சொல்லு தாராளமா சொல்லு. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. ஒருவேளை இந்த கல்யாணம் துப்பாக்கி முனையில நடக்காம இருந்திருந்தா இந்த பொண்ணை நீ எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருப்ப? என்ன நேரா அவ பக்கத்துல போய் அவ கையை பிடிச்சு நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டிருப்பேன். வேற என்ன? நீ அவளை ஒத்துக்க வைக்கிறியா இல்ல மிரட்டுறியா? நீ இந்த மாதிரி ரவுடி மாதிரி பேசினா எவ்வளா இருந்தாலும் ஓடிடுவா. அட அவ்வளவுதானே பிரீத்தே. நானும் அவ கூட ஓடி போய் அவளையே கல்யாணம் பண்ணிருப்பேன். டேய் பொறுக்கி பாயில, நம்ம மருமக ரொம்ப அழகா இருக்கா, அவகிட்ட அன்பா ப்ரப்போஸ் பண்ணோம்டா. அர்ஜுன் தாஸ், உனக்கு இந்த ஹீரோ மேலேயே சந்தேகமா? சேச்சே, அப்படியெல்லாம் இல்ல. உன் மேல நான் எப்படி சந்தேகப்பட முடியும்? நீ என் புள்ளடா. 5 minutes வெயிட் பண்ணு, நான் இப்பவே சொல்றேன். சரி 10 நிமிஷமே வச்சுக்கோ. இப்பல இருந்து உன் டைம் ஸ்டார்ட் ஆகுது. சரி ஓய் வருண். ஏ மகேந்திரா, கதவை திற. நீ ஏமா வந்த? என்ன தயவு செஞ்சு சாக விடுமா. மகேந்திரா, கதவை திறடா. நீங்க இருந்து போ. கதவை திற, சொல்றத கேளு. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? கடவுளே, கடவுளே, நீ ஏன் எனக்கு இப்படி துரோகம் செஞ்ச? நீ என் வாழ்க்கையில இப்படி பண்ணிருக்க கூடாது. நான் உனக்கு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ண. என் பொண்டாட்டி கூட என்ன புரிஞ்சுக்கல. பொண்டாட்டி புரிஞ்சுக்கல, யாரும் புரிஞ்சுக்கல. செல்ல, நீ நான் உண்மையில உயிரியே வச்சிருக்கேன். இவ்வளவு என்ன புரிஞ்சுக்கவே இல்லை. என் பொண்ணு என்ன சரியா புரிஞ்சுக்கவே இல்லை.
ஓய் அழகி, முதல்ல காதல் வந்தது, அதுக்கப்புறம் நீ கிடைச்ச. மூணாவது நான் உங்ககிட்ட சரண் நினைச்சிட்டேன். உன்னை எப்ப பார்த்தாலும் என் மனசுக்குள்ள என்ன அறியாத ஒரு குறும்புத்தனம் வருது. என் மனசையும் அப்படி மாறுதுன்னு தெரியல. என்னோட ஆசையெல்லாம் நான் எவ்வளவு குறும்புத்தனம் பண்ணாலும் என்னோட எல்லா முட்டாள்தனமும் எப்பவுமே உன்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். இந்த காதலோட முதல் வார்த்தை வேணும்னா முழுமையடையாம இருக்கலாம். ஆனா எனக்கு மட்டும் உன்னோட உறவு எல்லாத்திலையும் முழுமையா வேணும். எனக்கு உன்னோட இந்த அழகு ஒரு துளி கூட சிந்தாம நான் பார்த்துப்பேன். அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கோ, இந்த அருண் 7 ஜென்மத்துக்கும் உனக்கு புருஷனா வரணும்னு. இப்ப சொல்ல அழகி, எனக்காக வேண்டிப்பியா? நாம என்னைக்கு பிரியவே கூடாது. அண்ணி, அருணோட மனசை உடைச்சிடாதீங்க. அந்த பூவை வாங்கிட்டு அவனுக்கு உங்க சம்மதத்தை சொல்லிருங்க. அக்கா, அந்த பூவை வாங்கிக்கோ. மாமா இவ்வளவு நேரமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. சூப்பரா என் சிங்கக்குட்டி. வா 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 வா. நாளைக்கு ஓய் அழகி, இங்க என்னால காப்பாத்தெல்லாம் முடியாது. ஒருவேளை காப்பாத்த முடிஞ்சாலும் கண்டிப்பா காப்பாத்த மாட்டேன். ஏன்னா இவ்வளவு அழகான ஒரு பொண்ணுக்கு கண்டிப்பா ஒரு செல்லமான தண்டனை கிடைச்சே தீரணும். ஆமா அருண், இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். உன்னால மட்டும்தான் உன் பொண்டாட்டிக்கு அழகான தண்டனையை கொடுக்க முடியும். நீயே சொல்லு, உன் பொண்டாட்டி இப்ப என்ன செய்ய சொல்ல போற? ரொம்ப அதிகமாலாம் ஒண்ணும் இல்லை. என் அழகிக்கு ரொம்ப ஈஸியான தண்டனை தான் கொடுக்க போறேன். அழகி, ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஐ லவ் யூன்னு சொல்லு, அது போதும். சொல்லுமா. எல்லா கஷ்டத்தையும் புள்ளதான் அனுபவிச்சான். இப்ப அவன் என்ன சொல்லிட்டான்? வாயை திறந்து 2 வார்த்தை அன்பை சொல்ல சொன்னான். ஓய் அழகி, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இல்ல, உன் புருஷனுக்கு தான் நீ ஐ லவ் யூன்னு சொல்லணும். சொல்லு அழகி. ஐ ஐ ஐ லவ் யூ. Me too.